அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். முடியாத இரவுகள் லக்ஷ்மி அவர்களுடைய அழகான கதை வாங்க பார்க்கலாம். அந்த ஒரு வார காலம் முழுவதும் அலுவலகத்திலே ஒரு பெரும் மாறுதலை அவன் கவனிக்க தவறவில்லை. குற்றமுள்ளவன் மனம் குறுகுறுக்கும் என்று சொல்ல முடியாது. குற்றமற்றவன் அவன் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் சூழ்நிலையில் உள்ளவர்கள் கண்களுக்கு அவன் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக நின்றான். இன்னும் நீதிபதி முன் அவன் போய் விசாரணை கூண்டில் நிற்கவில்லை. அதற்கு சில நாட்கள் பிடிக்கும் என்று வக்கீல் சொன்னார். ஆனால் அதற்குள் அவனை சுற்றியுள்ளவர்கள் பார்வையாலும் பேச்சாலும் தனது செய்கையாலும் ஆளுக்கு ஒரு நீதிபதியாகி அவனை எப்படி தண்டிக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அந்த குற்றத்திற்கு அவன் ஒரே ஒரு முறைதான் தண்டிக்கப்பட போகிறான். ஆனால் அலுவலகத்திலே அவன் எத்தனை முறை பார்வையால் தண்டிக்கப்பட்டான், பேச்சால், செய்கையால். அப்பப்பா! ஆத்மராமன் சுபாவத்திலே மென்மையான உணர்வுகளுடையவன். அதனால்தானோ என்னவோ மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக நடந்து கொண்டான். நல்லவர்களுக்கு காலமில்லை. அம்மா சொல்வது எத்தனை பெரிய உண்மையாகிவிட்டது. டாம் செல்லின் டிஸ்ட்ரெஸ் அதை பிஜி உட்ஹவுஸா எழுதினார். ஆசிரியர் பெயர் நினைவில் இல்லை, கதை நினைவில் இருக்கிறது. அத்தனை துயரங்களுக்கிடையிலும் விரக்தியுடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஃபைலை தொப்பென்று போட்டுவிட்டு சுகந்தி ஏன் அப்படி ஓட வேண்டும்? இதே சுகந்தி ஆரம்ப நாட்களில், சார் உங்களுக்கு இந்த ஷர்ட் ரொம்பவும் நல்லா இருக்குது, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்க என்பாள். அடிக்கடி ஃபைலை பற்றிய சந்தேகங்கள் அவளுக்கு ஏற்பட்டுவிடும். பலமுறை அவனது உதவியையே நாடி மேஜையை விட்டு அகலாமல் அவனையே கொஞ்சலாக விழித்தபடி நிற்கும் சுகந்திக்கு இப்பொழுது என்ன நேர்ந்தது? புரிகிறது. பத்திரிகையில் வந்த அவனை பற்றி அந்த செய்திக்கு பிறகு சுகந்தி அவனை திடீரென்று இப்போது விரோதியாக பாவிக்கிறாள். டெலிஃபோன் மணி கிணுகிணுத்தது. ஹலோ என்றதுமே சன்னமான குரலில் சர்க்கரையாக குழைந்த ஷர்மிளா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்றபடி, சார், பரதன் அண்ட் கம்பெனியிலிருந்து ஃபோன், இரண்டே வார்த்தைகளில் முடித்துவிட்டாள். இதே ஷர்மிளா பல நாட்கள் ஒரு ஃபோன் வரும் வாய்ப்பு கிடைத்தால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு தனது தேன் குரலால் பசையாக ஒட்டிக்கொள்வாள். தனது குரல் ஒன்றினால் வாட்டசாட்டமான அவனை வீழ்த்திவிட முடியும் என்ற அபார நம்பிக்கை அவளுக்கு. இப்பொழுது ஃபோன் வழியாக பூச்சாண்டி பிடித்து விடுவது போல நடுங்குகிறாள். பரதன் கம்பெனியாரிடம் பேசி முடித்த பின் மேஜை மீது இருந்த அழைப்பு மணியை அடித்தான். ஆஃபீஸ் பையன் காளிமுத்து அன்பாக வந்து நின்றான். ஆனால் முகத்தில் பழைய பணிவு இல்லை, குழைவு இல்லை, பற்களை காட்டி போடும் வழக்கமான கூழை கும்பிடும் கூட இல்லை. மாறாக, என்ன சார், கூப்பிட்டீங்களா, ஏதாச்சும் வேணுமா என்றான் கரகரத்த குரலில். ஏதாச்சும்? எதற்காக? அழுத்தம் கொடுத்து பேசுகிறான். அவன் கண்களில் ஏளனமும் உதட்டில் நமட்டு சிரிப்புமாக. சேச்ச, நானே கற்பனை செய்து கொள்கிறேனா? ஓரக்கண்ணால் அவனை பார்த்தான் அனந்தராமன். முகம் கழுவ பின்னறைக்கு போனபோது அந்த பக்கம் உள்ளே பேசி கொண்டிருந்தவர்களின் குரல் கணீர் என்று கேட்டது. நினைவுக்கு வந்தது. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுத்து, பஸ்ஸில் தான் இன்னைக்கு போகணும். மாதவன் குரல். நீயும் சேலை கட்டிட்டு இருந்தா ஜம்முன்னு காரில் லிஃப்ட் கிடச்சிருக்கோம். பிறகு பெரிய லிஃப்டாக ஆகி போயிருக்கும். கொல்லுண்டு சிரிப்பு பரவியது. காதும் மூக்கும் சிவக்க, நெஞ்சு துடிக்க, உள்ளே போக அஞ்சியவனாக வெளியே வராந்தாவிலே நின்று விட்டான் அனந்தராமன். ஆளை பார்த்தா இந்த புனையும் பாலை குடிக்குதான்னு இருந்தானே. வியப்பானது ஒரு கேள்வி உள்ளே எழுந்தது. அதுக்குத்தான் சொல்கிறது, நல்ல குலத்தில் குடும்பத்தில் வளர்ந்தவங்களா இருக்கணும்னு. படிச்சிட்டா சரியா போச்சா? பேக்ரவுண்ட் நல்லா இருக்க வேண்டாமா? மற்றொரு குரல் அழுத்து கொண்டது. அதான் அப்படிப்பட்ட மிருகத்தன்மை மட்டும் வெளியே வந்திருக்கு என்றது இன்னொரு குரல். தொடர்ந்து பீரிட்டெழுந்த சிரிப்பலைகள் அவனது காதுகளில் நாராசமாக விழுந்தன. முகத்தில் நெருப்பை வாரி வீசியது போன்ற உணர்வில், அவமானத்தில் குன்றியவனாக உடலெல்லாம் பற்றி எரியும் உணர்வில் முகம் கழுவாமலேயே தன் அறைக்குள் திரும்பிவிட்டான். என்ன வேணும் சார்? காளிமுத்துவின் குரலில் சிறிது அதட்டல் தொனிந்தது. தண்ணி கொண்டு வா. காளிமுத்து மறுகணம் அலட்சியமாக கொணர்ந்து வைத்துவிட்டு சென்ற தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தான். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சிக்கு பிறகு அவன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தான். உள்ளமும் உடலும் நொந்து சோர்ந்து அடிப்பட்ட பறவை போல் தளர்ந்திருந்த நிலையில், பசி, தாகம் எதுவுமே உணர முடியாத நிலையில் இருந்தான். ஆனால் அம்மாதான் அவனை எவ்வளவு கனிவுடன் இதமாக ஆறுதல் வார்த்தைகளால் மாற்ற முயன்றாள். யாராவது நமக்கு வேண்டியவா செத்து போயிட்டா கூட செத்தவங்களை வழி அனுப்பி விட்டுட்டு வரோம். பக்கத்தாத்துல பொங்கி வச்சிருக்கிறத வாங்கி வந்து சாப்பிட்றோமே, அதுமா? அது ஏன்? பசி வந்துட்டா பத்தும் பறந்து போயிடும்பா. என்ன செய்யலாம்? உடம்பை முதல்ல காப்பாற்றிக்கோ, அப்புறம்
அபவாதத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக்க ஒரு வழி தேடலாம். சொன்னதை கேளுப்பா, வயிற்று பசிக்க வேணுங்கிறத சாப்பிடுப்பா கெஞ்சினாள். ஆத்மராமன் அன்ன ஆகாரத்தை ஏறிட்டு பார்க்கவும் மறுத்து விட்டிருந்தான். இனி அவன் எப்படி பிறர் முன்னிலையில் நிமிர்ந்து நான் பரிசுத்தமானவன் என்று ருசிப்படுத்துவான்? பிறர் அவன் மீது நம்பிக்கை கொண்டு மதிப்பு தரும் அளவிற்கு பழைய நிலையை அடைவான். சில நாட்களாக மனதினுள் புழுவாக அரித்து கொண்டிருந்த துயரம் இப்போது பசியையும் தூண்டி குடலை முறுக்க ஆரம்பித்து விட்டிருந்தது. காளிமுத்து கொணர்ந்த தண்ணீர் அவனது பசியை தணிக்க முடியவில்லைதான். கூடவே மனதின் உளைச்சலையும் தூண்டி அவனை இருக்க விடாமல் செய்துவிட்டதென்னவோ உண்மை. பிற்பகல் உணவு நேரம். மற்ற ஊழியர்கள் யாவரும் உணவை தேட பறந்து விட்டிருந்தனர். அருகில் இருந்த பிரான்சிஸ் ஜோசப் தெருவில் உள்ள ஓட்டல்கள் முழுவதும் இப்பொழுது மனித தலைகளாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். மேனேஜிங் டைரக்டர் எதிர்ப்பக்கம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமது காரில் ஏறுவதை தன் அறை ஜன்னல் வழியே பார்த்தான். ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு நேராக அம்பத்தூரில் உள்ள தமது தொழிற்சாலைக்கு சென்று விடுவார். பிற்பகல் அலுவலகத்து பொறுப்பு முழுவதும் அவனுடைய கவனிப்பில் இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பணிவும் அன்பும் குறைந்த ஊழியர்களிடமிருந்து இனி எந்த விதமான ஒத்துழைப்பை அவன் எதிர்பார்க்க முடியும்? 24 மணி நேரத்துக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இப்படி ஒரு திருப்பமா? அந்த இரவு விடியாமலே போயிருக்க கூடாதா? இந்த இரவு விடியாதோன்னு பயந்து போயிட்டேன் என்று அவனை பார்த்ததும் அம்மா தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் அவனுக்கோ அந்த இரவு ஏன் விடிந்தது, ஏன் ஏன் மனதிற்குள் கேள்வியாக குடைந்து கொண்டே இருந்தது. இத்தனை முகங்களும் அவனை வக்கரமாக பார்க்கவா பொழுது விடிந்தது? பசி மீண்டும் அவனை உசுப்பியது. மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தான். தயக்கமாக பிரான்சிஸ் ஜோசப் தெருவிற்குள் வழக்கம் போல ரஞ்சனா ஓட்டல் அதில் நுழைந்தான். சாப்பிடும் மேஜை அருகில் அமர்ந்தபடி மனத்திற்கு தோன்றியதை ஆர்டர் செய்துவிட்டு நிமிர்ந்தான். சற்று தள்ளி எதிர்ப்பக்கம் அன்றைய தினத்தாளை முகத்திற்கு நேரடியாக பிடித்தபடி அக்கவுண்டன்ட் சுகுமாரனும் டெஸ்பாச் குமஸ்தா குருசாமியும் வேண்டுமென்றே அவன் வருவதை பார்த்துவிட்டு மறைவாக உட்கார்ந்திருந்தனர். மேஜை மீது கொண்டு வைக்கப்பட்ட சப்பாத்தியும் குருமாவும் அவனை பார்த்து விழித்தன. காஃபியா சார்? ஸ்ட்ராங்கா என்றபடி சப்பாத்தியை கிழித்து குருமாவில் தோய்த்தான். அட, இன்னொரு கற்பழிப்பு கேஸா? கவனிச்சியா? சுகுமாரன் உரக்க பேசினான். காலம் ரொம்ப கெட்டுப்போச்சு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலப்பா. குருசாமியும் ஒத்துப்பாடினான். ஆத்மராமனின் தொண்டைக்குள் சப்பாத்தி முள்ளாக குத்தி கொண்டது. யாரை சொல்கிறார்கள்? அட கடவுளே, இப்படியும் ஒரு இழிநிலையா? இப்படியும் ஒரு அபவாதமா? ஆத்மராமன் பாதியிலேயே எழுந்தான். பில் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். உள்ளமும் உடலும் எரிச்சலாக எரிந்தன. பசி வந்துட 10ம் பறக்கவில்லையே அம்மா. பதிலாக பசியை தணிக்க போய் 10 பேர் வார்த்தைகளால் என்னை பறக்க விட்டாச்சம்மா. அலற வேண்டும் போல் ஆத்திரம் முட்டியது. மூச்சு திணற வேகமாக ஆஃபீஸ் அறைக்குள் சென்றவன் நேராக டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். மேனேஜிங் டைரக்டர் அறைக்குள் காலையில் ஒரு டிஸ்கஷனில் இருந்த சமயம் சங்கீதா போனில் அவனை கூப்பிட்டு விட்டிருந்தாள். திரும்பி வந்தபோது பார்த்தான். மேஜை மீது சங்கீதா அவனை போனில் பேச சொல்லியிருந்த செய்தி குறிப்பு இருந்தது. ஆனால் அப்போதிருந்த அவசரத்திலும் அலுவலக வேலைகளும் இடையேயும் அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. இப்பொழுது மற்றவர் தொல்லை இல்லாத வேலை. சங்கீதாவிடம் நிறைய பேசலாம். மனம் விட்டு அவளிடம் அவனது மனதில் அழுந்தி கொண்டிருக்கும் துயரை எடுத்து கூறி ஆறுதல் பெறலாம். சங்கீதா நிச்சயமாக அவனுக்கு மென்மையாக அவன் மனப்புண் ஆறும் வகையில் சமாதானம் கூறுவாள். அவனுடைய சங்கீதா அவனை கைவிட மாட்டாள். டெலிஃபோன் எண்களை சுழற்றினான். மனதில் சிறிது அமைதி. மறுமுனையில் கேட்ட குரல் அவளுடையதல்ல. ஹலோ, யார் வேணும்? நீங்கள் யார் பேசுறது? சங்கீதா இல்லையா? நீங்கள் யார்? அதட்டலாக கேட்ட மறுமுனை குரல் சங்கீதா மன்னியாக இருக்கலாம். நான் ஆத்மராமன் பேசுகிறேன். எந்த ஆத்மராமன்? எத்தனையோ ஆத்மராமன்கள் இருக்கிறார்கள். குரலில் குத்தல் தெரிந்தது. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான். ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் ஆத்மராமன் பேசுகிறேன். சங்கீதாவோட பேசணும். அப்படியா? சங்கீதா ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்கா. தொடர்பு வெடுக்கென துண்டிக்கப்பட்டது. முகத்தில் அடித்தது போன்ற வலி. ஆத்மராமன் துடித்து போனான். பற்களை கடித்து கொண்டான். சங்கீதாதான் அவனை போனில் பேசும்படி செய்து விடுத்தாள் என்று கூற முடியவில்லை அவனால். ஊரிலேயே இருக்கும் சங்கீதாவை அவனது மன்னி பெங்களூருக்கு மூட்டை கட்டி அனுப்பும் அளவிற்கு அவன் கசந்து போய்விட்டானா? அவனிடம் குழைந்து குழைந்து பேசும் சங்கீதாவின் மன்னி ஜெயாவின் குரலில் மட்டும்தானா கடுமை? அவனது அண்ணன் ராமசாமியின் முகத்தில் எத்தனை கொடூரம் குடிகொண்டிருந்தது!
அந்த துயரக்கேடான சம்பவத்திற்கு மறுநாள் சங்கீதாவை தேடி அவன் போனபோது முன்புற வாயில் கேட்டருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான். ஏனெனில் வீட்டின் வெளி வராந்தா பகுதியிலிருந்து அவனை கண்டதும் ராமசாமி வேகமாக ஓடி வந்தான். அவனை தொடர்ந்து 2 அல்சேஷன் நாய்க்குட்டியும் வந்தன. வீட்டு எஜமானை தவிர வேறு எவரையுமே மதிக்கத் தெரியாத நன்றியுள்ள பிராணிகள் அவை. இரண்டும் தங்களது பயங்கர உருமல்களுடன் அவனை நோக்கி பற்களை காட்டின. எஜமானன் அவைகளுக்கு சளைத்தவன் அல்ல என்று காட்டுவதைப் போல ராமசாமி கண்களால் அவனை வெறித்தார். எங்கே வந்த? சங்கீதாவை பார்க்க. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை பார்க்க வந்த? வெக்கமா இல்ல? ஐ செட் கெட் அவுட், உருமினான். அதற்கு மேல் அவமானம் தாளாதவனாய் முகம் சிறுத்து போய் உடலெல்லாம் சுருங்கி போன உணர்வில் வீடு திரும்பியதை இப்போது நினைத்தாலும் பதைபதைக்கிறதே அவன் நெஞ்சம். சங்கீதா, உன்னை நான் நேராக பார்க்க முடியாதா? உன்னிடம் உண்மையாக நடந்ததை சொல்லி ஆறுதல் பெற முடியாதா? இந்த உலகமே என்னை தன் காலடியில் போட்டு நசுக்கட்டும், அதை பற்றி துளியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல், அந்த ஆறுதல் எனக்கு போதும். மனம் புலம்பி தவித்தது. சங்கீதா விரும்பினாலும் அவளை அவளது அண்ணன் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் அவர்களது காதல் அங்கீகரிக்கப்படுவதற்குள் எத்தனை சிரமங்கள், எத்தனை முட்டுக்கட்டைகள். ராமசாமியின் அந்தஸ்திற்கு ஏற்றவனாக ஆத்மராமன் இருக்கவில்லை என்ற முதற் காரணமே அவர்களது காதலுக்கு முதல் தடையாக இருந்தது. தனது ஒரே தங்கைக்கு ஏற்றபடி மிக உயர்ந்த இடத்தில் சம அந்தஸ்து உள்ள வாலிபனை மணமகனாக தேர்ந்தெடுக்க அவன் முயன்று கொண்டிருந்த சமயம் ஆத்மராமன் அவளது காதலனாக தோன்றியது அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஊட்டியதில் சந்தேகமில்லை. அப்பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல மிகுந்த திருப்தியுடன் ராமசாமி இந்த சம்பந்தத்தை துண்டிக்க தயாராக இருப்பதில் வியப்பில்லையே. ஆத்மராமன் கண்கள் பனித்தன. அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? உண்மையான உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன், உண்மையான அன்பால் உறவை நாடிய மனிதன். அவனுக்கேன் இப்படி ஒரு இழிவான நிலை? பிறருக்கு உதவப்போன அவனுக்கு ஏன் இப்படி ஒரு பரிதாபமான முடிவு? மனம் ஊளையிட்டது. உணர்வுகள் உள்ளே பொங்கி எழுந்தன. அடிவயிற்றில் கசப்பு சுருட்டி இழுத்தது. மனித சமுதாயத்தின் மீதே அவனுக்கு காரணமில்லாத கோபம் பீரிட்டது. அத்தனை பேரும் சந்தர்ப்ப சாட்சியம் பேசுபவர்களா? காதால் கேட்பதும் பொய், கண்ணால் கண்டதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற விவேகம் அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? ஆபீஸ் நேரம் முடியும் நேரம் நெருங்கியதை உணர்த்துவது போல இதர ஊழியர்கள் பரபரப்புடன் புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். அதுவரை இயந்திரம் போல் வேலை செய்தபடி இருந்த ஆத்மராமன் தனது அறையை விட்டு வெளியே வந்தான். இனி வீட்டிற்கு போய்விட்டால் மட்டும் அவன் மனச்சுமை குறையப் போகிறதா? பாவம் அம்மா, அவன் மனம் மாறி பழையபடி ஆகிவிட வேண்டும் என்று என்னவெல்லாம் கூறி உபசரிக்கிறாள். மந்தை வெளியில் உள்ள சுப்பையா காலனிக்குள் அவனது கார் நுழைந்தபோது அம்மா ஆவலாக எட்டி பார்த்தாள். கம்பெனி கார் வீடு என்று மனமகிழ்ந்து போயிருந்த அம்மா முன்புறமிருந்த 10 அடி மண்ணில் ஒரு பசுமை புரட்சியை நடத்திவிட்டிருந்தாள். அடிநாளில் சரியான வீடும் வாசலும் இல்லாமல் வாழ்ந்த சிரமத்தின் எதிரொலி அவள் வளர்த்து வந்த தோட்டம். மகனது வரவிற்காக வாயிற்புற கேட்டை திறந்து வைத்திருந்தாள். காரை உள்ளே கொணர்ந்து வீட்டின் கராஜில் நிறுத்தி பூட்டியவன் உள்பக்கம் விரைந்து சென்றான். கை கால் அலம்பிட்டு வா, அருமையாக வெஜிடபிள் உப்மாவும் சட்னியும் செஞ்சிருக்கேன், சுட சுட சாப்பிடு, உபசரித்தாள். ஆபீஸ் உடையை மாற்றி முகம் கழுவிட்டு சமையலறை பக்கம் வந்தான் ஆத்மராமன். வெஜிடபிள் உப்மாவும் சட்னியும் அவனுக்கு விசேஷமாக கசந்தன. ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா கனிவுடன் கேட்டாள். மகனது முகத்தில் தோன்றிய கவலையும் சோர்வும் அந்த தாய் உள்ளத்தை படாதபாடு படுத்தியிருக்க வேண்டும். ஏதாவது செய்ய சூழ் கொட்டியபடி எழுந்தான் அவன். அப்படி சொல்லாத ஆத்மா, உனக்கு வாய்க்கு பிடிச்சதை செஞ்சு போடத்தானே நான் இருக்கேன். வாய்க்கு வந்தபடி ஊரெல்லாம் பேசுகிறார்களே, இங்கே வாய்க்கு பிடித்ததை எப்படி என்னால் சாப்பிட முடியுமம்மா? கத்த வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு. சிரமத்துடன் அடக்கியபடி அம்மாவை பார்த்தான். வீணாக மனசை போட்டு பிச்சுக்காதே ஆத்மா, நான் சொல்கிறத கேளு. பாபா கோவில் வரைக்கும் போயிட்டு வரேனப்பா, உனக்காக நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கட்டாயம் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவள் குரல் உணர்ச்சி வசத்தால் தடுமாறியது. ஆத்மராமன் பதில் பேசவில்லை. ராத்திரிக்கு சுட சுட வத்த குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சிடுறேன் என்ன? அம்மா கேட்டபடியே கோவிலுக்கு புறப்பட்டாள். ஆத்மராமன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான். மனதினுள் கொதித்த வெறுப்பில், வத்த குழம்ப நீங்கள் தான் சாப்பிட போறேன், என்னோட நேரத்தை வீணடிக்காதீங்க என்று அலற தோன்றியது.
அம்மா போனதும் வாயிற்கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து அமர்ந்தான். மனம் பரபரப்பாக செயல்பட்டது. போலீஸிற்கு ஒரு கடிதம். எனது இந்த முடிவிற்கு எவரும் பொறுப்பாளி அல்ல. நானே எனது முடிவை தேடிக்கொள்கிறேன். அம்மாவிற்கு மற்றொரு கடிதம். அம்மா, என்னை நல்லதொரு மனிதனாக்க நீங்கள் எத்தனையோ பாடுபட்டிருக்கீங்க, ஆளாக்கினீங்க. ஆனால் நான் நல்லவன்தான் என்று இப்பொழுது என்னை சுற்றியுள்ள சமூகம் ஏற்க மறுக்கிறது. உங்களை அனாதரவாக விட்டு போவதாக நினைக்காதீர்கள். பேங்கில் சிறிது பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதை உங்கள் காலம் முழுவதும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உங்களை அனாதரவாக விட்டு செல்லும் துரதிர்ஷ்டம் பிடித்த மகன் ஆத்மராமன். அம்மாவிற்கு கடிதத்தை கண்ணில் படும்படி மேஜையின் மீது வைத்தான். போலீஸில் கடிதத்தை ஷர்ட் பையில் பத்திரப்படுத்தியபடி வெளியே வந்தான். கதவை பழையபடியே மூடி வைத்துவிட்டு தெருவில் இறங்கியதும் சில்லென்று குளிர்காற்று அவன் முகத்தில் அடித்தது. தெரு விளக்குகள் இன்னும் எரிய ஆரம்பிக்கவில்லை. மாலை பொழுதின் மங்கலான வெளிச்சத்தில் அவன் மனமும் சோர்ந்திருந்தது. தெருமுனையை கடந்து சாந்தோம் நெடுஞ்சாலை மீது வந்தவன் கண்களில் அந்த கடைசி ஊர்வல கோஷ்டி பட்டது. தாரையும் தப்பட்டையும் சேமக்கலமுமாக 4 பேர் சுமக்க பூத உடலை நீத்த ஒரு உயிர் பூப்பல்லக்கில் பயணித்து போய் கொண்டிருந்தது. ஆத்மராமன் ஒரு கணம் உடலை சிலிர்த்து கொண்டான். இன்னும் சற்று நேரத்தில் அவனது பூத உடலும் இதே போல தவறு, எந்தவித ஓசைகளும் அலங்காரங்களும் ஆரவாரமும் இல்லாமல் கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கும். பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துகளில் அவனது சடலத்தை பற்றிய செய்தி வரும். சட்டை பையில் அவன் எழுதி வைத்திருந்த கடிதம் பிரசுரிக்கப்படும். ஆத்மராமன் வேகமாக நடந்தான். கடைசி யாத்திரை கோஷ்டி கண்ணிலிருந்து மறைந்து விட்டது. அவனுக்குள்ளேயே சிரிப்பும் வந்தது. செத்த பிறகு யார் என்ன செய்தால் என்ன, பத்திரிகையில் செய்தி வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, ஆனால் ஒரு நிம்மதி. எதுவுமே தெரியாத, யாருடைய சுடு சொற்களும் பார்வைகளும் பாதிக்காத ஒரு உலகத்திற்கு அவன் போய்விடுவான். அவ்வளவே. பெருமூச்சுடன் நின்றான். அகில இந்திய ரேடியோ கட்டடத்தின் எதிர்ப்புறமுள்ள கடற்கரை ஓரத்தில் அவன் வந்து விட்டிருந்தான். நடைபாதையை விட்டு இறங்கி மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தவன் திடீரென சிரிப்பொலி கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். இளம் ஜோடி ஒன்று உலகை மறந்து சிரித்தபடி பேச்சுகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். 20 வயது இளம் மங்கை தன் வரிசை பற்கள் தெரிய அவன் மீது சாய்ந்தபடி எதையோ சொல்லி கிளுகிளுத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் உலகையே மறந்த மந்தகாச புன்னகையுடன் அந்த இளைஞன். ஆத்மராமன் ஒரு வினாடி நின்றான். இப்படித்தான் அவனும் சங்கீதாவும் எத்தனையோ நாட்கள் கடற்கரை மணலில் அமர்ந்து உலகையே மறந்திருக்கிறார்கள். வருங்காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவனை பொறுத்தமட்டில் வருங்காலம் சூன்யமாகிவிட்டது. ஆனால் சங்கீதா என்ன செய்வாள்? இவன் போய்விட்டான் என்று தெரிந்ததுமே அவள் மனம் ஒடிந்து போய்விடுவாளா? போகலாம். அதற்காக வாழ்நாள் முழுவதும் சந்நியாசியாக வாழ்ந்துவிட முடியுமா? அவளுக்கும் வாழ உரிமை உண்டு. இப்போது பொய்யாக பெங்களூருக்கு அனுப்பிய அண்ணா ராமசாமி அவளை உண்மையாகவே அனுப்பி வைக்கலாம். அல்லது காஷ்மீர், கொடைக்கானல் என்று மனமாற்றத்திற்கு என அனுப்பி வைத்து அவள் என்னை பற்றிய எண்ணங்களை மறந்து போன பிறகு திரும்ப கூட்டி வரலாம். காலம் என்பது மறதிக்கு மாபெரும் மருந்து என்பார்களே, எப்பேற்பட்ட துயரையும் அது மெல்ல மெல்ல மறக்கச் செய்யும் என்பார்களே, அதுபோல் சங்கீதாவும் என் துயரை மெல்ல மறந்து வேறு ஒருவரை மனமாற விரும்பலாமே. அதில் தவறு எதுவும் இல்லை. மனிதராக பிறந்த எவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அதை தடை செய்ய யாருக்கும் தகுதி கிடையாது. சங்கீதாவாக வேறொரு காதலனை தேர்ந்தெடுக்க விட்டால்தான் என்ன? ராமசாமியே முன்வந்து தங்கள் தகுதிக்கேற்ற உயர்மட்டத்து வாலிபனை தேர்ந்தெடுத்து அவளுக்கு மணமுடித்து வைத்து விடுவார். பிறகு பிறகு இதே கடற்கரையில் சங்கீதாவும் அவளது கணவனும் வந்து அமர்ந்து கதை பேசி கழித்து கொண்டிருப்பார்கள். திடீரென நாயின் குரைப்பொலி கேட்டது. ஆத்மராமன் அலைக்கடல் ஓரத்தை உற்று பார்த்தான். கடற்கரை ஓரத்தில் நாயுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தன் கையில் இருந்த பந்தை குதூகலமாக விட்டெறிந்து கொண்டிருந்தான். அலைகள் ஏந்திச் சென்ற பந்தை தாவிச் சென்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடி வந்த நாயைக் கண்டு கை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தான் சிறுவன். சட்டென நாயின் குறி தவறிய பந்து அலைகளின் வீச்சினால் கரையோரத்தில் வீசி எரியப்பட்டு ஒதுங்கியது. இதே போல தனது உடலும் இன்னும் சற்று நேரத்தில் ஒதுங்கும். நினைத்தபடி மேலே நடந்தான் அவன். ஒரு காலத்தில் தனக்கு நீச்சல் தெரியாது என்ற குறை அவனுக்கு இருந்தது என்னவோ உண்மை. இப்பொழுது அதே குறையையே அவனுக்கு நிறைவாக கை கொடுத்தது. நீச்சல் தெரியாதவன் நீரில் இறங்கிவிட்டால் தற்கொலை முயற்சிக்கு தண்ணீரை விட சிறந்த வழி எதுவும் இல்லை என்று யாரோ கூறியது நினைவில் வந்தது. மாத்திரைகள், கயிறு, விஷம் என்பவற்றை விட இது மிகச் சிறந்தது. ஒரு முறை மூக்கில் தண்ணீர் ஏறிவிட்டால் பிறகு
இருட்ட ஆரம்பித்தது. பையில் கடிதம் இருக்கிறதா என தொட்டு பார்த்து கொண்டான். சுற்றும் முற்றும் ஆட்கள் நடமாட்டம் குறைவதை பார்த்தபடி மெதுவாக நடந்து சற்று தள்ளி நின்றான். இருட்டில் இனி நிற்பது நல்லதல்ல என்பதைப் போல கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது. இருட்டில் நிற்பதுதான் நல்லது என்று ஆத்மராமன் நின்று கொண்டிருந்தான். மேலே வானத்தில் கருங்கும் என்று இருள் கருநீலமாக பந்தல் விரித்தது. கீழே அவன் மனதைப் போல கொந்தளிக்கும் கடல் இனி தாமதிக்கக்கூடாது. கடற்கரை பகுதி விளக்குகள் பளிச்சென எரிய ஆரம்பித்து விட்டன. ஐயா, சாமி, எங்கப்பா? கிழவி ஒருத்தி அலறியபடி அவன் காலடியில் பொத்தென விழுந்தாள். சற்றென அதிர்ந்து போனான் அவன். கையில் இருந்த ஊன்றுகோல் மணலில் சிக்கி நிலை தடுமாறி விழுந்து கிடந்தாள் ஒரு பிச்சைக்கார கிழவி. அவனது உபகார சிந்தனை தன்னிச்சையாக முன்வந்து குனிந்து பரபரப்புடன் கிழவியை தூக்கி நிறுத்தினான். கீழே கிடந்த கம்பை எடுத்து கையில் கொடுத்தான். ஏன் பாட்டி, அலையோரத்துக்கு வந்து விட்டீங்களே என்றான். கண்ணு தெரியலப்பா, யாரும் உதவி செய்யல, நானே தட்டு தடுமாறிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் அழுகையுடன் பேசினாள் கிழவி. வாங்க, சாலை பக்கம் உங்களை கொண்டு விடுறேன். ஆத்மராமன் தனது தீர்மானங்களை மறந்தான். அந்த வயதான மாதை மெல்ல பிடித்து கடற்கரை நடைபாதை மீது கொணர்ந்து விட்டான். நடைபாதை மீது எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்கு பிரகாசமாக கிழவி முகத்தில் விளையாடியது. யார் பெத்த பிள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்ப்பா. எத்தனை பேருக்கு நான் செஞ்சேன், இப்போ எனக்குன்னு இந்த வயசான காலத்தில் செய்ய யாரும் இல்லைப்பா. கிழவி புலம்பினாள். பாவம், ஆத்மராமன் அனுதாபம் தெரிவித்தான். எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லைப்பா. இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அலையிறேன். ஆத்மராமன் பொட்டில் ஓங்கி யாரோ அடித்தது போன்ற உணர்வு. அவன் தாயாருக்கு என்று அருமை பிள்ளையாக பிறந்த அவன் என்ன செய்ய இருந்தான்? அவனது தாயும் இதேபோல் வயதான காலத்தில் தெரு தெருவாக செச்ச, எப்படிப்பட்ட கிராதகன், சுயநலக்காரன், கோழை அவன். என்னை கரையேற்றி விட்டுடுப்பா என்று அம்மா அடிக்கடி அவனிடம் சொல்வாளே, அதற்கு பதிலாக தனது சடலத்தை கரையேற்ற பார்த்த கோழையாக அல்லவா மாறிவிட்டான். நீ மகராசனா இருப்பா. கிழவி ஆசீர்வதித்ததும் அவசரமாக பையில் கையை விட்டான் அவன். பையில் எப்போதோ போட்டு வைத்திருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டு சிக்கியது. கிழவி கையில் நோட்டை வைத்து, நல்லா சாப்பிடுங்க பாட்டி என்றவன் அவள் பிரமிப்புடன் நிற்பதை பொருட்படுத்தாமல் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திய அந்த கிழவிக்கு 5 என்ன, 5 கோடி கூட தரலாமே. வீடு திரும்பிய வேகத்தில் அம்மாவிற்கு எழுதி வைத்த கடிதம் நினைவில் சுழன்றது. அம்மா பார்த்திருப்பாளோ? இல்லை, இன்னமும் கோவிலிலிருந்து வீடு திரும்பாமல் இருந்திருப்பாளோ? வீட்டின் வாயிற் கதவு திறந்திருந்தது. அம்மா திரும்பிவிட்டாள். படபடக்கும் இதயத்துடன் உள்ளே நுழைந்தான் அவன். காலடி ஓசையை கேட்ட அம்மா ஓடி வந்தாள். கண்கள் கோவை பழமென சிவந்திருந்தன. ஆத்மா பேச முடியாதபடி சொற்கள் சிதறின. உதடுகள் துடித்தன. கடுதாசியை படிச்சேலா? கண்கள் கலங்கின அவனுக்கும். ஆத்மா, என்ன காரியம் செய்ய இருந்தேடா? கடுதாசியை படித்தேன், அப்படியே அந்த பாபா காலடியில் வச்சேன். என் பிள்ளைய காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிண்டே இருந்தேன்டா. ஆத்மா, உனக்கு எப்படிடா இப்படி ஒரு புத்தி தோணித்து? இந்த அம்மாவை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஓவென்று அலறியபடி மகனை அணைத்தபடி கதறினாள் தாய். சிறு குழந்தையைப் போல் ஆத்மராமன் தேம்பினான். அம்மா, அம்மா, இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு தெரியும், அந்த பாபா ஒரு நாளும் என்னை அனாதையாக விடமாட்டார். எனக்கு தெரியும், என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான். திரும்ப திரும்ப அம்மா புலம்பிய போது கடற்கரையில் தோன்றி தன்னை தடுத்தாட்கொண்டது பாட்டி அல்ல, பாபாவே என மெய்சிலிர்த்து போனான் ஆத்மராமன். விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் தன் அரை கட்டிலின் மீது புரண்டபடி தலையை தூக்கி பார்த்தான் ஆத்மராமன். அவன் தன் தாய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்து விட்டான் என்ற உண்மை புலனாகியது. கடவுள் காப்பாற்றுவார் என்று தீவிரமாக நம்பிய போதிலும் தானும் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவள் போல பார்வதி அவளது எதிரே வாயிற்படி ஓரத்தில் நடை மீது பாயை விரித்து கொண்டு படுத்திருந்தாள். நாள் முழுவதும் செய்த வேலையின் அலுப்பு, வயது, சமீப காலமாக அவளை தொந்தரவு செய்து வந்த சில்லறை நோய்களின் உபாதைகள், மகனின் கடிதம், மாபெரும் அதிர்ச்சி எல்லாம் அவளை ஒட்டு மொத்தமாக குலுக்கி எடுத்து விட்டிருந்தன. அவள் ஒரு சிறு புழு போல் பரிதாபமாக பாய் மீது சுருண்டபடி ஆழ்ந்த உறக்கத்திலே கிடந்தாள். வாஞ்சையும் அனுதாபமுமாக அவன் தன் தாயை ஊன்றி பார்த்தான்.